ஹேட் ஆர்மிஸ் இன்னைக்கு வந்து ஹீஸ் மை ஐடலோட பார்ட் 6 தான் வந்து பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க. லாஸ்ட் பார்ட்டில் நீங்களும் ஜெயிக்கவும் அவரோட வீட்டுக்கு போகிறதுக்காக காரில் வந்து ஏறிட்டு ஒரு எமோஷனான ஸ்பீச் வந்து போயிட்டு இருந்திருக்கோம். இதோடு தான் நம்ம லாஸ்ட் பார்ட் வந்து ஸ்டாப் பண்ணோம். ஸோ இந்த ப்ரெசன்ட் சீன் நீங்களும் ஜெய்க்கியோட வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டீங்க. உங்களுக்கு ரொம்பவே நர்வஸாக ரொம்பவே பயமாக இருக்குது, எங்கே நம்ம வீட்டில் மாட்டிக்குவோமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து உள்ளே போகிறீங்க. அவங்க ஜெய்க்கியோட அம்மா ரொம்ப எக்ஸைட்டடாக அவங்கள வந்து வெல்கம் பண்ணுறாங்க. வாமா வா, ஐயோ என் கண்ணை என்னாலே நம்ப முடியல, கடைசியில் என் பையன் பிடிச்சிட்டான் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. நீங்கள் அவங்கள சர்ப்ரைஸ்டாக பார்க்குறீங்க, என்னடா அப்படிங்கிற மாதிரி. அப்போல்லாம் ஜெய்க்கி வந்து கண்ணை கட்டுறாரு. அம்மா இதையும் சொல்லி சொதப்பி விட்றாதீங்கம்மா, கோச்சிட்டு போயிட போகிறா அப்படிங்கிற மாதிரி கண்ணை காட்டுறாரு. அவங்களுமே வாயை வந்து மூடிட்டாங்க. வாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சோஃபாவில் வந்து உட்கார வைக்கிறாங்க. நீங்கள் உட்காந்துட்டு அவரோட வீட்டையே சுற்றி பார்க்குறீங்க. அவ்வளோ பெரிய வீடாக இருக்குது, பங்களா மாதிரி. ஸோ நீங்கள் வந்து பார்க்குறீங்க, அவ்வளோ நீட்டாக கிளாஸியாக அப்படி மாடர்ன் ஹோம் மாதிரி கட்டியிருக்காங்க. பிள்ளை ஜங்கு, என்ன ஓயன் வீடு பிடிச்சிருக்கா? அது நல்லா இருக்குது. சரி அம்மா, நீங்கள் லன்ச் ரெடி பண்ணுங்கள், நான் இவளுக்கு வீட்டை சுற்றி காமிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்றாரு. நீங்களுமே வந்து போகிறீங்க. அவர் ஒவ்வொரு இடமா வந்து காட்டுறாரு. உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அவரோட வீடு. நீங்கள் ஒவ்வொரு இடமா பார்த்துட்ருக்கீங்க. கடைசியாக அவரோட ரூமுக்கு கூட்டிகிட்டு போடுறாரு. அப்போ இல்லை நீங்கள் வேணா பரவாயில்ல, இந்த ரூமில் உங்கள் ரூம் தெரியுது, ரொம்ப ப்ரைவசியாக ஏதாச்சும் வச்சுருப்பீங்க. அடைச்சி உள்ளவா, வீட்டே காமிச்சிட்டேன். ஆமாம், என் ரூமில் இருந்தால் ப்ரைவசி தள்ளுது, நீ உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்றாரு. நீங்கள் உள்ளே போகிறீங்க. ஜெய்க்கியோட சின்ன வயசு ஃபோட்டோ, டீனேஜ் ஃபோட்டோ, ஸோ ஸ்டேஜில் நிற்கிறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அழகாக வந்து ஃப்ரேம் போட்டு வாலில் மாட்டியிருக்காங்க. இந்த ரூம் சூப்பராக ரொம்பவே பெருசாக இருக்குது. நல்லா வந்து ஒரு ஹால் சைஸுக்கு மேலேயே இருக்குது. அப்போ நீங்கள் கேட்குறீங்க, ஆமாம் நான் கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, உங்கள் ஒரு ஆளுக்கு தான் இந்த ரூம். அடிக்கடி நீங்கள் ஷூட்டிங் இந்த மாதிரி வெளியில் போகிறனால வெளியில் தான் அதிகமாக ஸ்டே பண்ணுறீங்க. உங்களுக்கு எதுக்கு ஜெய்க்கி இவ்வளோ பெரிய ரூம்? என்ன ஏன் பேசிகிட்ருக்கா? நான் இந்த வீடு வாங்கும்போது இந்த ரூம் வந்து எனக்கான ஆர்கனைசேஷன் மட்டும், எனக்காக மட்டும் நான் பண்ணலை. எனக்குன்னு ஒரு ஃப்யூச்சர் ஒய்ஃப் வருவாங்க, எனக்கும் வந்து பேபிஸ் வந்து பிறக்கும், அவங்களோட இது இருக்கணும்ல, அவங்க எல்லோரும் வந்து ஜாலியாக ஃப்ரீயாக இருக்கிறதுக்காக நான் வந்து இதை வந்து பெரிய ரூமாக வந்து ஆக்கியிருக்கேன். ஸோ நீ உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. ஒரு தனியாக பெரிய டிவி, சோஃபாஃபெல்லாம் போட்டு நல்லா செட்டாக வந்து வச்சுருக்காரு. அப்போயில வந்து உங்களை கூட்டிகிட்டு ஒரு கபோர்ட் வந்து காட்டுறாரு. ஃப்யூச்சரில் வந்து இதுதான் உன்னோட கபோர்டு அப்படின்ட்டு வந்து காட்டுறாரு. நீங்கள் அவரை வந்து ஷாக்காக பார்க்குறீங்க. என்னது ஃப்யூச்சரில் இது ஏன் கபோர்டா? என்ன ஜெய்க்கி சொல்கிறீங்க? ஆமாம், என்னை மேரேஜ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிட்டா நீனும் இந்த ரூமில் தான் இருக்க போகிறேன், சரி இது உன்னோட கபோர்ட் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. நீங்கள் அவரை வந்து பார்த்துட்ருக்கீங்க. சரி மனுஷன் சொல்கிறாரு கேட்போம் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் இன்னொரு கபோர்ட் இருக்குது. இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு பேபியோட கபோர்ட் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. நீங்கள் அவர் திருன்னு முழிச்சிக்கிட்டே பார்த்துட்ருக்கீங்க. சரி நீங்கள் ஒரு ஃபார்மில் தான் இருக்கீங்க, மேலே அப்படின்ட்டு வந்து சொல்கிறீங்க. அது வந்து நம்ம செகண்ட் பேபியோட கபோர்டு அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. ஓ 2 பேபிஸா? சூப்பர் அப்படின்ட்டு சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் வந்து பால்கனி காட்டுறாரு. அப்புறம் வந்து டிரான்ஸ்பர்டராக வந்து வால் இல்லாமல் கிளாஸில் போட்டு ஒரு இடம் இருக்குது. ஸோ அதை பார்க்குறீங்க. உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அவரோட வீடை மட்டுமா பிடிச்சிருக்கு, ஜங்குக்கு என்ன பிடிச்சிருக்கு? அவருக்கு வந்து தெரியுது நீங்கள் வந்து நல்லா இம்ப்ரெஸ் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து உங்கள் வாயிலேருந்து இந்த 3 வார்த்தைக்காக தான் வெயிட் பண்ணுறாரு. பட் நீங்கள் வந்து நான் சொல்லுவேனான்னு சதி பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படியே வந்து சோஃபாவில் வந்து உட்காடுறீங்க. அவருமே உங்கள் பக்கத்தில் வந்து உட்கார்றாரு. ஸோ அவர் கொஞ்சம் க்ளோஸாக வந்து உட்காந்துட்டு அப்படியே உங்கள் ஷோல்டரில் கை போடுற மாதிரி சோஃபாவில் வந்து கை வச்சுருக்காரு. நீங்கள் வந்து அவரை பார்த்துட்ருக்கீங்க. அவர் உங்களை பார்க்குறாரு. நீங்கள் இப்போயும் இவ்வளோ பிளான் போட்டு வச்சுருக்கீங்களோ அப்படின்ட்டு நான் வந்து கேட்குறீங்க. ஆமாம், என்ன பண்ணால் பிளான் பண்ணி பண்ணணும்ல.
சரி, சரி. ஆம், இப்போது சப்போஸ் நான் உங்கள லவ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஆ, ஆ, சொல்லு சொல்லு அப்படின்ட்டு நான் வந்து கேட்குறாரு. இருங்கங்க, நான் சொல்ல தான் செஞ்சேன். லவ் பண்ணுறேன்னு சொல்லலை. சப்போஸ் நான் உங்கள லவ் பண்ணி நான் மேரேஜுக்கு ஒத்துக்கிட்டேன்னா, எங்கள் வீட்டில் ஒத்துக்கலன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்படின்ட்டு வந்து கேட்குறீங்க. என்ன பண்ணுறது, ஒத்துக்க வைக்கணும். ஸோ கன்வின்ஸ் பண்ணால் கண்டிப்பாக வந்து கன்வின்ஸ் ஆயிடுவாங்க. அதில் என்ன இருக்குது அப்படின்ட்டு நான் வந்து சொல்கிறாரு. நீங்கள் கன்வின்ஸாக பண்ணிடலாம் பண்ணிடலாம் அப்படின்ட்டுன்னு சொல்கிறீங்க. என்ன செய்கிறது, கொஞ்சம் கஷ்டம்தான். நீ ஒத்துக்கிட்டன்னா போதும். நீ ஒத்துக்கிறதே இப்போ பெரிய விஷயமா இருக்குது. உன்னை இம்ப்ரெஸ் பண்ணி எப்போ என் லவ்வை வந்து அக்செப்ட் பண்ண வச்சு நான் கல்யாணம் பண்ணி லைஃப்பில் செட்டில் ஆகி போச்சு போ அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்டு இருக்காரு. நீங்கள் அவரை நினச்சி வந்து சிரிச்சிட்ருக்கீங்க. சரி ஜேகே, உங்களுக்கு என்னை பிடிச்சிருக்கு. ஓகே, உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு க்ரஷ்ஷு இந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லையா? இருந்துச்சு, இருக்குது, க்ரஷ் இருக்குது அப்படின்ட்டு நான் வந்து சொல்கிறாரு. ஓ, க்ரஷ் உண்டோ அப்படின்ட்டு வந்து கேட்குறீங்க. இருக்குது இருக்குது, ஆனால் இப்போ இல்லை. அது என்ன இருந்துச்சு இப்போ இல்லை? அதான் நீ இப்போ இருக்கியே, அப்போ எதுக்கு எனக்கு க்ரஷ் எல்லாம் அப்படின்ட்டு நான் வந்து சொல்கிறாரு. நீங்கள் மனசுக்குள்ளே பையன் என்ன மாதிரி ஃப்ளர்ட் பண்ணுறான், என்னென்னத்தை சொல்லி வந்து எப்படியாச்சும் என் வாயிலேருந்து இந்த 3 வார்த்தையை வர வைக்க ட்ரை பண்ணுறான். பட் ஐம் சாரி சங்குக்கா, என்னால் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனசுக்குள்ளேயே நினச்சிட்ருக்கீங்க. சரி ஒயன் வா, கீழே போயிட்டு அம்மா சமைச்ச லஞ்சை சாப்பிட்லாம் அப்படின்ட்டு நான் வந்து சொல்கிறாரு. ஸோ நீங்களுமே வந்து கீழே வந்து போகிறீங்க. உங்கள் அம்மா வந்து சர்வ் பண்ணுறாங்க, நீங்களுமே சாப்பிட்றீங்க. சும்மா அல்டிமேட்டாக இருக்குது. ஐயோ ஆன்ட்டி சூப்பராக சமைச்சிருக்கீங்க. அப்படியாம்மா, அச்சோ எனக்கு சந்தோஷம். என் மருமகளை 1 செகண்டில் இப்படி இம்ப்ரெஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது. அப்போல நீங்கள் போச்சு, குடும்பமே ஒரு ஃபார்மில் தான் இருக்குது. எப்படியாச்சும் வந்து எனக்கும் ஜங்குக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும். ஆனால் என் குடும்பம் வேறு ஃபார்ம்லலாம் இருக்குது. 2க்கு நடுவில் மாட்டிக்கிட்டு இப்படி தவிக்கிறியே ஒய்யேன் அப்படின்னு நினச்சிட்டே நீங்கள் சிரிச்சிட்டே வந்து சாப்பிட்றீங்க. ஸோ ஜேகே வந்து உங்கள் பக்கத்தில் உட்காந்து வந்து சாப்பிட்றாரு. அப்போல ஜேகேவோட அம்மா, என்னம்மா வீட்டில எல்லாம் சொல்லிட்டியா? சொல்லிட்டேன்னா நாங்களும் வந்து கேட்டு டேட்டை குறிச்சிருவோம். பையனுக்கும் வயசு போயிட்டே இருக்குல்ல அப்படின்ட்டுன்னு வந்து சொல்கிறாங்க. உங்களுக்கு டக்குன்னு வந்து பொறை ஏறிடுச்சு. அப்போல வந்து ஜேகே உங்கள் தலையில் தட்டலாம்னு வர்றாரு. செகண்ட் யோசிக்கிறாரு, தப்பாக எதுவும் நினச்சிக்குவாளோன்ட்டுன்னு. அதெல்லாம் ஒன்றும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு உங்கள் தலையில் தட்டி தண்ணி வந்து கொடுக்குறாரு. நீங்கள் குடிக்கிறீங்க. அப்போல ஜேகே அம்மா, என்னம்மா ஜஸ்ட்டு கேட்க தான் செஞ்சேன், இப்படி பொறை ஏறிடுச்சு. அது வந்து ஆன்ட்டி, நான் இன்னும் உங்கள் பையன்கிட்டையுமே எதுவுமே சொல்லலை, அவராக சொல்லிட்டு திரியிறாரு அப்படின்ட்டு வந்து சொல்கிறீங்க. அப்போல ஜேகே, என்னது நானா சொல்லிட்டு திரியிறேனா? இங்கே பாரு, இப்படியெல்லாம் விளையாட்டுத்தனமாக இருந்தேன்னு வச்சுக்கோவேன், நடக்கிற சீனே இங்கே வேறையா இருக்கும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. நீங்கள் என்னங்க மிரட்டுறீங்க? உங்கள் வீட்டில் இருக்கோம் அப்படிங்கிறதுனால மிரட்டுறீங்களா? ஆமாம், உங்களை அப்படியே மிரட்டி சொன்னீங்க. நாங்கள் மிரட்டலுக்கு பயந்து நீங்கள் உங்கள் லவ்வை சொல்லி நான் உங்களை கல்யாணம் பண்ணிடுவேன் பார்த்தீங்களா? போங்கங்க ரொம்ப பேசாமல் அப்படின்ட்டு நான் வந்து சொல்கிறாரு. நீங்கள் 2 பேரும் டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி அடிச்சுட்டு விழுறீங்க. இல்லை ஜேகே அம்மா சமாதானப்படுத்துகிறாங்க. ஐயோ அடிச்சுக்காதீங்க 2 பேரும், முதல்ல சாப்பிடுங்க அப்படின்ட்டு நான் வந்து சொல்கிறாங்க. நீங்கள் 2 பேரும் வந்து சாப்பிட்டு வந்து எந்திரிச்சிடுறீங்க. ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு ஹாலில் இருக்க சோஃபாவில் வந்து உட்காடுறீங்க. உங்களுக்கு 3 o'clockே வந்து காலேஜ் வந்து முடிஞ்சிடும். அப்போ சரி ஜேகே, நான் கிளம்பணும், இப்போயே கிளம்புனா தான் சரியாக இருக்கும். டைம் 2 o'clock ஆயிடுச்சு. போக வந்து 1 hour ஆகும்ல, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். டிராஃபிக்ஸ் இதெல்லாம் வந்து மீறி போகணும்ல, அப்புறம் என்னை வீட்டில் தேடுவாங்க அப்படின்ட்டு வந்து சொல்கிறீங்க. என்ன அதுக்குள்ளேயும் போகிறேன்னு சொல்கிற? ஐயோ ஜேகே, நான் காலையில் வந்த பொண்ணு. சரி பரவாயில்ல இருக்கட்டும், ஆனால் எனக்கு ஒன்று விட மனசே வரலையே அப்படின்ட்டுன்னு சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே சைலண்ட்டாக இருக்கீங்க. ஜங்குக்கோட அம்மா, எப்படியாச்சும் உங்கள் 2 பேரையும் கல்யாணம் பண்ணி வச்சிடணும், அந்த ஹாப்பினஸ் அவரோட ஃபேஸில் எப்போதுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இல்லை ஜேகே, நான் போகணும் ப்ளீஸ்.
சரி வா கூப்பிட்டு போகிறேன். இப்போ தயவு செஞ்சு எல்லாத்துக்கும் இந்த ப்ளீஸ் கெஞ்சுற வேலையெல்லாம் வச்சுக்காத. அது ஸ்டார்டிங்லேருந்து எனக்கு வந்து ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகுது. பிகாஸ் எப்போ பாரு ப்ளீஸ் சிக்கன் என்னை விட்டுருங்க, எனக்கு எங்கள் குடும்பம் தான் முக்கியம், குடும்பம் தான் முக்கியம்னு ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்னு என்கிட்ட கெஞ்சி அந்த வார்த்தையே எனக்கு பிடிக்காம போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் சாரி அப்படின்ட்டு வந்து சொல்கிறீங்க. 2 பேருமே ஜேகேயோட அம்மாவுக்கு பாய் சொல்லிவிட்டு நீங்கள் ஜேகேயோட காரில் வந்து ஏறிட்டு கொஞ்சம் தூரம் வந்து போகிறீங்க. அப்போலே டக்குன்னு சடனாக வந்து ஜேகே வந்து உங்கள் கையை வந்து பிடிக்கிறாரு. நீங்கள் வந்து உங்களுக்கு அது வந்து வேறு லெவலில் ஃபீலாக இருக்குது. பிகாஸ் ஒரு மாதிரி வந்து ஃபீல் பண்ணுறீங்க. டக்குன்னு வந்து கையை பிடிச்சிட்டு என்னை விட்டு எப்போதுமே போயிடாதவோ, என்னை அது மட்டும் நீ வந்து உன் மைண்ட்லேருந்து அந்த மாதிரி மைண்ட் இருந்துச்சுன்னா அதை டெலீட் பண்ணிவிடு. ஸோ இந்த கை எப்போதுமே என்னை கோர்த்துட்டே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். எனக்கு போக போக உன் மேலே ஓவர் அடிக்ட் ஆகிட்டே போகிறேன். என்னை ஏமாற்ற மட்டும் செஞ்சிடாத. சீக்கிரமாக எனக்கு என் பதிலை சொல்லிவிட்டு வீட்டில் சொல்லிவிட்டு என்னை கல்யாணம் பண்ண பாரு அப்படின்ட்டு நான் வந்து சொல்கிறாரு. நீங்கள் அவர் அப்படியே வாய் அடித்து போய் பார்க்குறீங்க. உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னே தெரியல. நீங்கள் அப்படியே ஒரு லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே சைலண்ட் ஆகிடுறீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துலேயே வந்து உங்களை பஸ் ஸ்டாப்பில் வந்து இறக்கி விட்டுறாரு. சரி ஓயன் சேஃபாக போ சரியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சரின்னு சொல்லிவிட்டு அதோட டோரை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறீங்க. அவர் பாய் அப்படின்ட்டு டாட்டா காமிச்சிட்டு வந்து போகிறாரு. நீங்கள் அவரை நினச்சி சிரிச்சுட்டே அப்படியே வந்து நிற்கிறீங்க. ஸோ அதுக்கப்புறம் 2 days வந்து இப்படியே போகுது. 2 days வந்து நீங்கள் ஜேகிட்ட பேசவே இல்லை. ஜேகேயுமே வந்து பேசலை. பிகாஸ் அவர் வந்து ஒரு ஷூட்டில் இருந்தனால ரொம்பவே பிஸி ஆகிட்டார். நீங்களுமே அதை வந்து பெருசாக வந்து எடுத்துக்கல. ஏன்னா வந்து பெரிய ஆக்டர்னால பிஸியாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே வந்து கால் மெசேஜ் எதுவுமே பண்ணலை. ஸோ உங்கள் அப்பாவுக்கு வந்து இது மைண்ட்குள்ளே ஓடிட்டே இருக்குது. நம்ம பொண்ணும் ஆசைப்பட்டுட்டா, வேறு எவனையுமே ஒரு கல்யாணம் பண்ணால் சந்தோஷமாக இருக்க மாட்டா, அந்த பையனுக்குமே நம்ம பொண்ணு மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது, பேசி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் யாருக்கிட்டேயுமே சொல்லாமல் அவங்களோட ஃப்ரெண்டு, ஸோ க்ளோஸ் ஃப்ரெண்டு, உங்கள் அப்பாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு எங்கே ஷூட்டிங் நடக்குதோ ஸோ அங்கே உள்ள ப்ரொடியூசர்கிட்ட வந்து பெர்மிஷன் இந்த மாதிரி கேட்டுட்டு ஜேகே வந்து பார்க்குறதுக்கு அப்பாயின்மெண்ட் வந்து வாங்குகிறாங்க. அவர் ரொம்ப வந்து பிஸியான ஒரு சாங்கில் வந்து ஷூட்டிங்கில் வந்து இருக்கார். ரொம்ப நேரம் வந்து வெயிட் பண்ணிட்டு வந்து உட்காந்துருக்காங்க. ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஜேகேக்கு வந்து போயிடுச்சு நியூஸ், இந்த மாதிரி ஒய்யன் வீட்டிலேருந்து அவங்க அப்பாவும் இன்னொருத்தவங்களும் பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வந்து அந்த டென்ஷன்லேயே இருக்கார். அவங்க அப்பாவை பார்க்கணும் பேசணும் அப்படிங்கிறதுல ஒரு ஷூட்டிங்கில் வந்து இருக்கையில் அது வந்து ஒரு ரொமான்டிக்கான சாங். அந்த சாங் வந்து அவர் ஆக்ட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அந்த ரொமான்டிக்கான சீன்ஸ் இதெல்லாம் வந்து போயிட்டுருக்கு. அவங்க அப்பாவுக்கு இது பார்க்கையில் வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்ன என் பொண்ணு ஆசைப்பட்டா அப்படின்ட்டுன்னு பார்த்தா இது சரிப்பட்டு வராது போலையே அப்படின்னு அவருக்கு மனசுக்குள்ள ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்போல சரிடா நம்ம கிளம்புவோம், இது சரிப்பட்டு வராது. ஏண்டா என்னாச்சு, பேசணும்னு வந்து இப்போ போவேன்னு சொல்கிற? இல்லைடா என் பொண்ணு ஆசைப்பட்டான்னு நான் பேச வந்தேன், ஆனால் இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்தா இதெல்லாம் செட் ஆகாதுடா. நாளைக்கு ஏதாச்சும் ஒன்று கண்ணை கசக்கிட்டு வந்து நின்னானா என் மனசு எனக்கு தாங்காது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து எந்திரிக்கிறாங்க. டக்குன்னு ஜேகே வந்து அந்த ஷூட்டிங்கை முடிச்சுட்டு வேகமாக வந்து ஸ்வெட் ஆகுது. அவர் தொடச்சிட்டே வந்து முன்னாடிட்டு சொல்லுங்கள் நீங்கள் என்னோடய அப்பா தானே, சொல்லுங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்ட்டுன்னு வந்து கேட்குறாரு. அது வந்து நல்லாயிருக்கும், உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். ஆமாம் பேச தான் வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், சொல்லுங்கள் அப்படின்ட்டு வந்து ரொம்ப ஒரு ஹாப்பியாக அந்த ஸ்மைல், அந்த டயர்டே தெரியாமல் ரொம்ப சிரிச்சுட்டே வந்து கேட்குறாரு. என் பொண்ணோட வாழ்க்கையை பற்றி பேசலாம் தான் வந்தேன், ஆனால் இப்போது பேசாமல் இருக்கிறதே நல்லதுன்னு தோணுது. என்ன சொல்கிறீங்க? இங்கே பாருங்கள் அங்கிள், இது உங்கள் பொண்ணோட வாழ்க்கை, நல்லா யோசிச்சு பாருங்கள். ஆமாம் என் பொண்ணோட வாழ்க்கை தான், அதான் நான் யோசிச்சு தான் சொல்கிறேன். இது சரிப்பட்டு வராது தம்பி, என் பொண்ணை இனிமேல் டிஸ்டர்ப் பண்ணுறதை விட்டுருங்க. என்ன அங்கிள், பொண்ணை பெற்றவர், நல்லா யோசித்து முடிவெடுங்க.
ஆமாம், பொண்ணை பெற்றவங்க தான். அதனால தான் யோசிச்சு தான் சொல்கிறேன். இது சரிப்பட்டு வராது தம்பி. உங்களுக்கும் என் பொண்ணுக்கு எப்போதுமே செட்டே ஆகாது, குடும்பத்துக்கும் செட் ஆகாது அப்படின்ட்டு நான் வந்து சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. நம்ம ஜேகேக்கு ஒரு மாதிரி வந்து சேட் ஆயிடுச்சு. இவ்வளோ நேரம் ஃப்ரெஷ்ஷாக சிரிச்சிட்டே இருந்த மனுஷனுக்கு மூஞ்சி ஒரு மாதிரி சுருங்கி போயிடுச்சு. நீங்கள் ஒய்யனோட அப்பாவோட ஃப்ரெண்டு தானே, க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்படின்ட்டு நான் வந்து கேட்குறாரு. அவர் உங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டுக்கு செம ஷாக்கு. என்ன எப்படிங்க உங்களுக்கு தெரியும்? ஒய்யனோட ஃபேமிலியில் இருக்க சின்ன வாண்டு வரைக்கும் எனக்கு தெரியும். என்ன இப்படி சொல்லிட்டு போகிறாரு உங்கள் ஃப்ரெண்ட் அப்படின்ட்டு நான் வந்து கேட்குறாரு. பொண்ணை பெற்றவனில் கொஞ்சம் குழப்பத்தில் இருக்கான், அதான் அப்படி பேசிட்டு போகிறான், நீங்கள் எதுவும் மனசில் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் இங்கேருந்து கிளம்பிட்டாரு. ஜேகேக்கு ஒரு மாதிரி மைண்டு ப்ரெஷர் ஆகுது, டென்ஷன் ஆகுது, கோவம் வருது, அழுக வருது, கண்ணெல்லாம் கலங்குது, ரெட்டிஷ் ஆகிடுது. டக்குன்னு பேக்கப் பண்ண சொல்லிட்டு வந்து கிளம்புறாரு அவரோட வீட்டுக்கு. கண்ணு அவ்வளோ ரெட்டாக இருக்குது, எங்கே உங்களை மிஸ் பண்ணிடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே பயப்படுறாரு. வீட்டுக்கு போயிட்டு அவங்க அம்மா முன்னாடி வந்து நிற்கிறாரு. என்னடா சொல்லாமல் கொள்ளாமல் வந்துட்ட, இன்னைக்கு ரெக்கார்டிங் இருக்குன்னுலாம் சொன்னேன் அப்படின்ட்டு நான் வந்து ஜேகேவோட அம்மா ஜேகேட்ட வந்து கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லைம்மா, தலை வலிச்சிச்சு, அதான் டேப்லெட்டை போட்டு ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். தலை வலிச்சிச்சா? கண்ணு ஏன்டா இப்படி செவந்து போயிருக்கு? எப்போதும் என் பிள்ளை சிரிச்சுட்டே வீட்டுக்கு வருவான், இப்போ ஒரு மாதிரி இருக்கான், என்னாச்சு அப்படின்ட்டு நான் வந்து கேட்குறாங்க. அவர் டக்குன்னு அவங்க அம்மா வந்து ஹக் பண்ணிடுறாரு. அவங்க அம்மாவுக்கு அதிலே வந்து புரிஞ்சிருச்சு, என்னமோ இவனுக்கு ஹர்ட் ஆகிற மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேயோட அம்மாவே செக்யூரிட்டி பார்த்துட்டு அப்படியே தலையை வந்து குனிகிறாரு. செக்யூரிட்டியும் ஜேகேயுமே ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி, ஒரு பர்சனல் செக்யூரிட்டினால அவருக்கு எல்லாமே வந்து தெரியும். ஸோ ஃப்ரெண்ட்ஷிப், அந்த ஃப்ரெண்ட் மாதிரி வந்து எல்லாமே ஷேர் பண்ணிப்பார். அவர் சரிம்மா நான் போய் படுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ரூமுக்கு வந்து போயிட்டாரு. ஜேகேயோட அம்மா வந்து ஜேகேயோட அப்பா கால் பண்ணி சொல்கிறாங்க, என்னன்னு தெரியல, என் புள்ள வரையிலே வந்து ஒரு மாதிரி வரான், எப்போதும் சிரிச்சிட்டே அம்மானு உள்ளே வரவன் கண்ணெல்லாம் செவந்து போய் ஒரு மாதிரியாக சேடாக வரான், என்ன ஆச்சுன்னே தெரிலங்க, ஏதாச்சும் அவனை கண்டுக்கிறீங்களா, என்னன்னு கேளுங்க அப்படின்ட்டு நான் வந்து சொல்கிறாங்க. ஜேகேயோட அப்போவுமே சரி நான் என்னென்னு விசாரிச்சுட்டு நான் அவன்கிட்ட பேசுகிறேன் அப்படின்ட்டு நான் வந்து சொல்லிவிட்டு ஃபோனை வந்து வச்சிடுறாரு. ஜேகேயோட அப்பா வந்து ஒரு மியூசிக் டைரக்டர் தான். கால் பண்ணி ஜேகேயோட செக்யூரிட்டிகிட்ட வந்து கேட்டு எல்லாமே தெரிஞ்சுக்கிறாரு. அப்புறம் ஜேகேக்கு வந்து கால் பண்ணுறாரு. சொல்லுங்கப்பா என்ன விஷயம்? அது நான் இன்னைக்கு வீட்டுக்கு வர்றேன், நம்ம 2 பேரும் கொஞ்சம் பேசலாமா? ஓகேப்பா பேசலாம் அப்படின்ட்டு நான் வந்து சொல்லிவிட்டு ஃபோனை வந்து வச்சிடுறாரு. ஜேகேயோட அப்பா வீட்டுக்கு வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஸோ 3rd ஃப்ளோரில் வந்து உட்காந்துருக்காரு. 2nd ஃப்ளோர் வந்து நம்ம ஜேகேயோட ரூம்ஸ், அப்புறம் அவரோட ப்ரைவசி எல்லாமே வந்து இருக்கும் அங்கே உள்ளேயே. 3rd ஃப்ளோர் வந்து நல்லா ஃபேமிலியாக உட்காந்து பேசுகிறதுக்கு அந்த மாதிரி வந்து இருக்கும். 3rd ஃப்ளோரில் வந்து ஜேகே வந்து கூப்பிட்றாங்க. ஸோ ஜேகே லிஃப்டில் ஏறி மேலே வந்து போகிறாரு. அப்போல ஜேகேயோட அப்பா பார்த்துட்டு ஷாக் ஆகுறாரு. என்னடா ஃபேஸ் இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்க, நல்லா மெயின்டைன் பண்ணுற ஜங்குக் அப்படின்ட்டு வந்து கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே வந்து ஜேகேயோட அப்பாவுக்கு ஆப்போசிட்டில் வந்து உட்கார்றாரு. 2 பேரும் பிளாக் டீ வந்து குடிக்கிறாங்க. என்னன்னு தெரில, ஆனால் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அதை அப்படியே ஹேண்டில் பண்ணிப்பேன். ஆமாம், இப்போ அழுது புரண்டா மட்டும் என்னப்பா நடக்க போகுது அப்படின்ட்டு நான் வந்து சொல்கிறாரு. அதுவும் கரெக்ட் தான், ஆனால் நீ எந்த நம்பிக்கையிலடா இருக்க? ஸோ அப்பா அவங்க ஃபேமிலி சைடுமே எதுவும் இல்லை, அப்பாவும் இப்படி சொல்லிட்டு போயிட்டாரு, அந்த பொண்ணு சைடும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக எந்த பதிலும் இல்லை, எந்த நம்பிக்கையில் இருக்க ஜேகே? அதுவாப்பா ஒரு சின்ன நம்பிக்கை, அவளோட எக்ஸ்ப்ரெஷன்ஸோ அவளோட பேச்சு, அந்த நம்பிக்கையில் இருக்கேன். அவளுக்கு வந்து என் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குதுன்னு எனக்கு தெரியும், பட் அவள் வாயால் இன்னும் நான் கேட்கல, கண்டிப்பாக நான் அவளை மிஸ் பண்ணிட மாட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு நான் வந்து சொல்கிறாரு. நீ இப்படியே சொல்லிகிட்ருக்க, அவங்க வீட்டில் என்னென்னா இப்படி பேசிகிட்ருக்காங்க, சரி விட ஜங்குக், அதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணிகிட்ருக்காத,
அதெல்லாம் இல்லைப்பா, அவள் எனக்கு கண்டிப்பாக கிடைப்பா, கிடைச்சா அவனை கல்யாணம் பண்ணிப்பேன், இல்லைன்னா கடைசி வரையும் இப்படி இருக்க வேண்டியதான் அப்படின்ட்டு நான் வந்து சொல்கிறாரு. ஜேகேவோட அப்பாவுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னடா இவன் பொசுக்குன்னு கல்யாணம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான்ட்டுன்னு. என்னடா நீ இப்படி சொல்கிற, கல்யாணம்லாம் வேணான்ட்டுன்னு. இல்லைப்பா, அவளோட அப்பா வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு கோச்சிக்கிட்டு போயிட்டாரு, என் பொண்ணெல்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அவளுக்கும் தோணிடுச்சுன்னு வைங்களேன், அப்புறம் நான் கல்யாணம் பண்ணி வாழ்ந்துமே யூஸே கிடையாது, அதுக்கு நாங்கள் 2 பேரும் இப்படி செப்பரேட்டாகவே இருந்துக்கலாம், கடைசி வரை அவளையே நினச்சிட்டு என் காலத்தை ஓட்டணுன்ட்டுன்னு என் தலையில் எழுதியிருந்தா நான் என்னப்பா பண்ணுறது அப்படின்ட்டு நான் வந்து சொல்கிறாரு. ஜேகே அப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, சரி நீ போய் தூங்கு அப்படின்ட்டு நான் வந்து சொல்கிறாங்க. நாளைக்கு வந்து ஷூட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருமே சரிப்பான்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் 2 பேரும் வந்து நார்மலாக பேசிட்டு போயிட்டுறாங்க. ஜேகேவோட அப்பாவுக்கு ரொம்பவே வந்து கன்ஃபியூஸ்டாக இருக்குது. இவனையும் என்ன பண்ணுறது, இவனும் சொல்லி பேச்சு கேட்க மாட்டான், அந்த பொண்ணு இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு லைட்டாக டென்ஷன் ஆகுது. கீழே போயிட்டு அவங்க அம்மாட்ட நடந்ததெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஆயிடுச்சு, அதனால தான் அப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஜேகேவோட அம்மாவுக்கு செம்மையாக கோவம் வருது. அது என்ன, எப்படி என் பிள்ளைய வந்து அவங்க அப்படி சொல்லலாம், அவன் வந்து 100ல் ஒருத்தன், அவன் தங்கம், எந்த பொண்ணை வந்து அவன் க்ளோஸாக நடித்தாலும் அதை ஷூட்டிங்கோடையே வச்சுப்பான், அதுக்கப்புறம் உங்ககிட்ட எந்த கான்டாக்டுமே அவன்கிட்ட வந்து இருக்காது, தள்ளி நிற்கிறவன் அவன் வந்து தங்கம், அவனை பார்த்து அவங்க அப்பா வந்து எப்படி அந்த மாதிரி நினச்சிட்டு போகலாம், இதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு சரியான கற்று. ஸோ ஜேகேவோட அப்பா எப்படியோ ஜேகேவோட அம்மாவை வந்து சமாதானம் வந்து படுத்திடுறாரு. இப்படியே உங்கள் வீட்டு சைடு வந்து அதே சீன் வந்தால் நீங்கள் வந்து ஒன்றுமே புரியாமல் வந்து உட்காந்துருக்கீங்க. உங்களோட அண்ணனுக்கு தெரிஞ்சு செம்மையாக வந்து கத்துறாரு. யாரை கேட்டுப்பா நீங்கள் வந்து அவரை போய் மீட் பண்ணீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் உங்கள் அப்பா வந்து யாருக்கிட்டேயுமே சொல்லாமல் தான் வந்து போயிருப்பார். உங்களுக்கு ஒன்றும் தெரியாத பச்சை மண் மாதிரி உட்காந்துருக்கீங்க. உங்கள் வீட்டில் எப்படி சொல்கிறது, பொத்தி பொத்தி வளர்ப்பாங்க, பொத்தி பொத்தி வளர்த்த பிள்ளை மேகலை அப்படிங்கிற மாதிரி. என்ன விஷயம் நடந்தாலும் உனக்கு தெரியாது, அதை பற்றிலாம் உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ரூமுக்கு வந்து போக சொல்லிடுவாங்க. நீங்கள் வந்து ரூமில் உட்காந்து கன்ஃபியூஸ்டாக உட்காந்துருக்கீங்க. யாரை கேட்டாலும் எதுவுமே சொல்ல மாட்றாங்க, உனக்கு தெரியாதுன்னு. அடே சொன்னாதானடா தெரியும் அப்படிங்கிற மாதிரி ரியாக்ஷனில் வந்து உட்காந்துருக்கீங்க. பட் உங்களுக்கு இது மட்டும் கன்ஃபார்ம் வந்து தெரியும், நம்ம அப்பா ஜங்குக்கை போய் மீட் பண்ண போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றி மட்டும் உங்களுக்கு கன்ஃபார்ம் தெரியும். உங்களுக்கு இன்னொரு சைடு வந்து கன்ஃபியூஸ்ட் ஆகுது, ஒருவேளை ஜங்குக்கு மீட் பண்ண வர சொல்லியிருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோன் பண்ணுவோமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிக்கிறீங்க. இருக்க பிரச்சனையில் நம்ம பாட்டு ஃபோனை பண்ணி பேசி அது ஒரு பிரச்சனை ஆகிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டும் யோசிக்கிறீங்க. உங்களுக்கு அப்படியே மண்டை வந்து பிச்சுக்குது, என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் இருக்கிறனால சரி பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து எடுக்கிறீங்க. பண்ணுவோமா வேணாமான்னு அப்படியே உங்களுக்கு ஒரு மண்டை வந்து பிச்சுக்கிறது. சரி ஃபைனலி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கால் வந்து பண்ணுறீங்க. ஸோ ஃபோன் வந்து செக்யூரிட்டி தான் வந்து வச்சுருக்காரு. பிகாஸ் அந்த டயத்தில் தான் வந்து ஜேகேவோட அப்பாவை மீட் பண்ணி பேசிகிட்டு இருந்திருப்பார். ஸோ அந்த டைம் அப்போயில வந்து சரிப்பா நான் போய் தூங்குறேன்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வரவையில் தான் வந்து செக்யூரிட்டி இந்த மாதிரி ஃபோனை வந்து கொடுத்துருப்பாரு. இந்த மாதிரி மேம் ஃபோன் பண்ணுறாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போயில அவர் ஏன்டா இதை முன்னாடியே சொல்ல மாட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வாங்கிட்டு குடுன்னு அவர் ரூமுக்கு போயிட்டு அட்டென்ட் பண்ணுறாரு. சொல்லுங்க அப்படின்ட்டு வந்து கேட்குறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்னடா எப்போ பாரு ஒயின்னு ஆசையாக கூப்பிட்ற மனுஷன் திடீர்னு சொல்லுங்க அப்படின்ட்டுன்னு சொல்கிறாருன்னு. ஸோ அதுலேயே புரிஞ்சிருச்சு ஏதோ இங்கே ஒரு கலவரம் நடந்திருக்கு. அந்த கலவரத்தில் வந்து இவன் கோச்சிட்ருக்கேன் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. என்னங்க கோவமாக இருக்கீங்களா ஜங்குக்? ஆமாம் கோவமாக தான் இருக்கேன், என்ன விஷயம் அப்படின்ட்டு கேட்குறாரு. ஏன் கோவமாக இருக்கீங்க? அப்பா உங்களை மீட் பண்ண வந்தாரா? ஆமாம் வந்தார். இப்போ என்ன அதுக்கு? என்னங்க நீங்களும் இப்படி பேசுகிறீங்க, யாரை கேட்டாலுமே எதுவுமே சொல்ல மாட்டீங்க. சரி அங்கே என்ன நடந்துச்சு, ரொம்ப கோவமாக இருக்கார், வீட்டில் சண்டை, அதான் உங்ககிட்ட கேட்கலான்னு ஃபோன் பண்ணேன். ஆமாம் நீங்கள் இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிற விஷயம் ஏதாவது சொல்லணும் கேட்கணுன்னா தான் ஃபோன் பண்ணுவீங்க. என்ன பண்ணுறீங்கங்க, சாப்பிட்டீங்களா, உங்களுக்கு ஒர்க் முடிஞ்சிச்சா, ஷூட்டிங் முடிஞ்சிச்சா, அந்த மாதிரி பாசமாலாம் கேட்குறதுக்கு ஃபோன் பண்ண மாட்டீங்க. அச்சோ ஜங்கு உங்ககிட்ட கேட்டதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்கள். அது நான் சொன்னால் புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். சரி சொல்கிறேன்.
அது வந்து உங்கள் அப்பா மீட் பண்ண வந்தார். நான் அப்போயில ஷூட்டிங்கில் வந்து இருந்தேன். அது வந்து ஒரு ரொமான்டிக்கான ஒரு டூயட் சாங். ஸோ அதில் என் கூட நடிக்கிற ஒரு ஹீரோனியோட கொஞ்சம் அந்த மாதிரி ரொமான்டிக் சீன்ஸ் வந்து இருந்துச்சு. அதை பார்த்து அவர் என்னுடைய கேரக்டரை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பேச வந்ததை கூட பேசாமல் கோச்சிக்கிட்டு போயிட்டாரு அப்படின்ட்டு வந்து ஜங்குக் வந்து சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே சைலண்ட்டாக இருக்கீங்க. ஹலோ ஒயன் இருக்கியா? ஆ அப்படியா, சரிங்க அப்படின்னு சொல்கிறீங்க. என்ன நீ ஷாக் ஆகலையா? கேஷுவலாக சொல்கிற. ஆமாம், இதில் என்ன இருக்குது அப்படின்ட்டு வந்து சொல்கிறீங்க. இதில் என்ன இருக்கா? அப்போ உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல அப்படின்னு கேட்குறாரு. அது வந்து நான் அப்புறம் பேசவா? ஏய் கோச்சிக்கிட்டியா? அது வந்து அந்த அட்ராக்டிவான அந்த ஐஸ், அந்த ஷார்ப்பான ஐஸை நான் இது வரைக்கும் எந்த மூவிலையுமே எந்த உங்களோட சீன்ஸ்லையுமே ரொமான்டிக் சீன்ஸ்லையுமே நான் பார்த்ததே கிடையாது. அந்த லைவில் நீங்கள் என்னை அந்த ஷார்ப்பான ஐஸில் என்னை குறுகுறுன்னு பார்த்த பார்வை எனக்கு மட்டும்தானே ஜங்குக், அது வேறு யாருக்கும் இல்லைல்ல அப்படின்ட்டு நான் வந்து கேட்குறீங்க. இதை கேட்டக்கப்புறம் நம்ம ஜங்குக்கு குஷியாக போயிடுச்சு. இவ்வளோ நேரம் டென்ஷனில் வரிடாக ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தவர் நீங்கள் எப்படி சொல்லவும் லவ்வை சொல்லாமல் சொல்கிறீங்க. அவர் ஆமாம் அந்த பார்வை உனக்கு மட்டும்தான் அப்படின்ட்டு நான் வந்து சொல்கிறாரு. சரிங்க நான் அப்புறம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து கட் பண்ணிடுறீங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே வந்து புரியல. அப்பா வந்து ஏன் வந்து ஜேகேட்ட சம்மந்தமே இல்லாமல் பேச போனார்? ஒருவேளை அன்றைக்கி எதுவும் கேட்டிருப்பாரா? ஃபோன் பேசினது எதையும் கேட்டிருப்பாரா? என்ன பேச போனார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்படி தலை வந்து பிச்சுக்கிறது. வீட்டில் வந்து இதை வச்சு ஒரு கலவரமே வந்து நடக்குது. ஸோ ஒரு 3 days வந்து போகுது. நீங்கள் 3 days வந்து ஜேகே கால் பண்ணுறாரு, மெசேஜ் பண்ணுறாரு, எதுக்குமே நீங்கள் ரிப்ளை பண்ணவே இல்லை. ஏன்னா வந்து உங்களுக்கு இது செட் ஆகாதோ அப்படின்னு திடீர்னு வந்து தோண ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா வீட்டில் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து நடந்திருக்கும். ஸோ 1 fine day வந்து நீங்கள் 3 days வெளியிலையுமே வந்து காலேஜ்க்குமே வந்து போகலை. நீங்கள் காலேஜ் போகிறதுக்காக வந்து பஸ் ஸ்டாப்பில் வந்து நிற்கிறீங்க. ஜேகே அங்கேருந்து வந்து கோவமாக நடந்து வர்றாரு. அவரோட கண்ணிலே நீங்கள் வந்து பார்த்துட்டீங்க. ஸோ நீங்கள் அவரை பார்க்கவும் அங்கேருந்து வந்து முன்னாடி நடக்க ஆரம்பிக்கிறீங்க. அவர் வேகமாக ஓடி வந்து உங்கள் கையை வந்து பிடிக்கிறாரு. என்ன நினச்சிட்ருக்கேன்? நானும் 3 days கால் மெசேஜ் பண்ணுறேன், எதுக்கும் ரிப்ளையும் பண்ணல, 3 days காலேஜ் போகலை, என்னாச்சு? கையை விடுங்க ஜங்குக் அப்படின்ட்டு வந்து சொல்கிறீங்க. என்னன்னு சொன்னால் தானே தெரியும். நீ ஏனே ஹர்ட் பண்ணாத ஒயன். அது ஜங்குக் இது செட் ஆகாது. என்னது செட் ஆகாதா? அன்றைக்கி என்னமோ பெரியவ மாதிரி பேசிகிட்டு இருந்தேன், இப்போ என்ன செட் ஆகாதுன்னு சொல்கிற? அது சரி, நான் உங்ககிட்ட ஸ்ட்ரைட்டாகவே கேட்குறேன், எனக்காக அதை பண்ணுவீங்களா? கேளு அப்படின்னு சொல்கிறாரு. அது எனக்காக உங்களோட ஆக்டிங்கை நீங்கள் விட முடியுமா? எங்கள் அப்பா அதான் ஆசைப்படுறாரு அப்படின்ட்டு நான் வந்து கேட்குறீங்க. அவர் உங்களை ஷாக்குடாக பார்க்குறாரு. ஓகே மிஸ், நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பெரிய ஆப்பா தூக்கி வச்சுருக்கீங்க. ஸோ ஓகே, என்ன நெக்ஸ்ட் பார்ட்டில் நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த பார்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்து வந்து நம்ம டேக் வந்து ஒரு 1 shot வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் தான் இது வரும். க்ரைம் காதல் நான் ஆத்தர்கிட்ட வந்து கேட்குறேன். ஆத்தருக்கு வந்து கொஞ்சம் எக்ஸாம்ஸ் வந்து போயிட்டுருக்கனால ஷீ ஸோ 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 பிஸி, ரொம்பவே பிஸியாக இருக்கா. நான் கேட்டு வந்து க்ரைம் காதல் பார்ட் 4 வந்து போடுறேன். அது ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ எல்லோரும் வந்து சேஃபாக இருங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் லவ். ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்தளவுக்கு எனக்கு சப்போர்ட் லவ் வந்து கொடுப்பீங்கன்னு. தேங்க்யூ ஸோ மச். எல்லோரும் வந்து சேஃபாக இருங்கடா. டாட்டா பை பை, லவ் யூ.